Hi friends, welcome to Kovai Arusuvai Samayal. இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய ரவா லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப கம்மியான நிமிஷத்தில் சீக்கிரமாக செஞ்சிடலாம். கொஞ்சம் கூட உதிராமல் அழகாக இந்த ரவா லட்டு எப்படி பிடிக்கிறதுன்னு வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனோடனையும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திராட்சை முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். திராட்சை முந்திரி இந்த நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. திராட்சையெல்லாம் நல்லா உப்பி வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். திராட்சை முந்திரி வறுத்த அதே நெய்யில் 3/4 கிலோ வெள்ளை ரவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரவையை இந்த நெய்யிலேயே நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரவையை நல்லா வறுத்தாச்சு. இப்போ வேறு பாத்திரத்தில் இதை மாற்றிடுங்க. கடாயில் ஒரு முழு தேங்காவை தோல் சீவிட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துருங்க. இந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்தளவு தேங்காயை நல்லா வறுத்துருங்க. 3/4 கிலோ ரவைக்கு 3/4 கிலோ சர்க்கரையை நல்லா மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பொடி பண்ண சர்க்கரையை அந்த வறுத்த ரவை கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெய்யில் வறுத்த திராட்சை முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வறுத்து எடுத்து வச்சுருந்த தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5-6 ஏலக்காயை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கரண்டியை வச்சு நம்ம போட்ட பொருள் எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, எல்லாம் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்துட்டு கரண்டி வச்சு ஒரு கலக்கி விட்டுருங்க. இப்போ காய்ச்சின பாலை வெதுவெதுப்பான சூட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. பால் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. நிறைய பால் சேர்க்கக்கூடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். மறுபடியும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இப்போ கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விடுங்க. இப்போ கையை வச்சு நல்லா கலந்து விடுங்க. பால் சேர்க்குறனாலையும் நெய் சேர்க்குறனாலையும் தாங்க நம்மளுக்கு ரவை நல்லா இறுகி வரும். பால் சேர்க்குறதுனால கெட்டு போகாதுங்க. பால் நம்ம வெதுவெதுப்பான சூட்டில் தான் சேர்க்குறோம். மற்ற தேங்காய் ரவை எல்லாமே நம்ம வறுத்து சூட்டோடு தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் சீக்கிரமாக கெட்டு போகாதுங்க. இது நம்ம 20 டேஸ் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக எடுத்து நல்லா லட்டு சைஸுக்கு நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. நல்லா இறுக்கமாக இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா ஒன்று கூட உதிராமல் நல்லா லட்டு மாதிரி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற ரவையும் நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. திராட்சை முந்திரி கூட கொஞ்சம் கலக்கும் போது பாதாமும் ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் பிஸ்தா வேறு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த லட்டு நம்ம பிடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இறுகிருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணால் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அந்த ரவை அந்த சர்க்கரை கூட அந்த நட்ஸ் வாயில் கடிப்படும் போது அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரவா லட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். Thanks for watching this video. Thank you friends.